ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு டக்குனு ஹிந்தி யூடியூப் சேனல். யூடியூப் மூலமா ஹிந்தி கத்துக்கிறது எவ்வளோ சிம்பிள் அண்ட் எவ்வளோ எஃபிஷியண்டா இருக்கும் அப்படின்றத இந்த 5 டேஸ் சீரிஸ் மூலமா பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கான வீடியோ டே 5. சாதாரணமா யூடியூப் வீடியோஸ் மூலமா இப்ப நம்ம சேனல் மூலமா நீங்க கத்துக்கிறது சில வார்த்தைகள் மாதிரி தான் தெரியும். ஆனா அது மூலமா வேற சில வார்த்தைகள் எப்படி கத்துக்கிறது, சின்ன சின்ன வாக்கியங்களா நம்ம சேனல்ல இருக்கு அப்படின்னா அது மூலமா வேற வாக்கியங்கள் எப்படி கத்துக்கிறது, இது எல்லாமே எப்படிங்கிறத தான் இந்த 5 டேஸ் சீரிஸ்ல நம்ம பார்த்துட்டு இருந்தோம். டே 1 டு டே 4 வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணுங்க. அதுல உங்களுக்கு லிங்க் கொடுத்துறேன். மறக்காம அந்த வீடியோஸும் பாருங்க. மூவி கிளிப்ஸோட உங்களுக்கு சேர்த்து சொல்லி கொடுக்கறதுனால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இன்னைக்கான கிளிப்பிங் என்னென்ன, அதுக்கு என்னென்ன ஹிந்தி சென்டென்சஸ் இருக்கு, எப்படியெல்லாம் கத்துக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இன்னைக்கு டே 5 வீடியோவுடைய ஃபர்ஸ்ட் கிளிப்பிங் பார்த்தலாம். गाड़ी निकालो यार। तुसी मिस्टर डिलॉन। क्यों? नाम यहाँ टैटू कराओ क्या? अरे जल्दी निकालो यार गाड़ी। ओके सर, आइए सर। இந்த கிளிப்பிங்ல முதல்ல சொல்லப்பட்ட வாக்கியம் காடி நிக்காலோ. காடி நிக்காலோ யார் அப்படிங்கறதையும் சேர்த்து இருந்திருப்பாங்க. காடி நிக்காலோ யார் அப்படின்னு சொல்லிட்டு. காடினா வண்டி. பொதுவாக எல்லா வண்டியையும் காடின்னு சொல்லலாம். அதுலயும் முக்கியமா காரை தான் வந்து காடின்னு இப்போ வந்து குறிப்பிடுறாங்க. அதனால காடிங்கிறது இந்த இடத்துல கார். ஜென்ரலாவே நீங்க நார்த் சைட் போறீங்க அப்படின்னா, காடின்னு சொல்றாங்கன்னா, அவங்க கார தான் குறிப்பிடுறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அடுத்து நிக்காலோ அப்படின்னா, வெளியே எடுன்னு அர்த்தம். இல்ல அந்த இடத்துல இருந்து ஒரு இடத்துல இருந்து அகற்றுன்னு அர்த்தம். இந்த 2 அர்த்தத்திலயும் வரும் நிக்காலோ. வெளியே எடு இல்லன்னா அகற்று அப்படிங்கிற அர்த்தம். நிக்கால் பிளஸ் ஓ நிக்காலோ. காடி நிக்காலோ அப்படின்னா வண்டிய எடு. இந்த இடத்துல ஏன் யார் சொன்னாரு? காடி நிக்காலோ யார் அப்படின்னு சொன்னாரு. யாருங்கிறதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் அப்படிங்கிறது கரெக்டான அர்த்தம் பார்த்தீங்கன்னா, நண்பன், ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது அர்த்தம். இருந்தாலும் நீங்க யார்ட்டனாலும் ஃப்ரெண்ட்லியா பேசுறீங்க அப்படின்னாக்க, நீங்க அந்த யார் அப்படிங்கிற வார்த்தைய தாராளமா யூஸ் பண்ணலாம். இந்த கிளிப்பிங்ல வர மாதிரி ஒரு டிரைவர் கிட்ட சொன்னாரு. அப்ப கூட அவரு காடி நிக்காலோ யார் அப்படிங்கிறத சேர்த்துக்கிறாரு. அதுக்குன்னு அவர் அவரோட ஃப்ரெண்ட் கிடையாது. இருந்தாலும் ஃப்ரெண்ட்லியா பேசக்கூடிய இடங்கள் எல்லாத்துலயும் யூஸ் பண்ணலாம். இந்த நிக்காலோங்கிற வார்த்தைய நீங்க இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணுன்றதுக்காக இன்னும் 2, 3 எக்ஸாம்பிள்ஸ். ஃபைல்ஸ் பாஹர் நிக்காலோ. ஃபைல்ஸ் பாஹர் நிக்காலோ. ஃபைல்ஸ வெளிய எடு. இல்ல வெளியே அகற்று. ஒரு இடத்துல இருந்து அந்த ஃபைல்ஸ் எல்லாம் வெளியே எடுத்துரு அப்படின்னு சொல்றது தான் பாஹர் நிக்காலோ. இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. கிதாப் பேக் சே நிக்காலோ. கிதாப்னா புக்கு. பேக் சேனா பேக்ல இருந்து. நிக்காலோ அப்படின்னா எடு இல்ல அகற்றுன்னு அர்த்தம். கிதாப் பேக் சே நிக்காலோ. பேக்ல இருந்து வெளியே எடு. ஜெனரலா நிக்காலோங்கிறது வெளியே எடுப்பது இல்ல அகற்றுவது நான் சொன்ன மாதிரி. அதனால இங்க பேக்ல இருந்து வெளியே எடுன்னு சொல்றாங்க. பேக் சே நிக்காலோ. இதே மாதிரி உங்களுக்கு 2 சென்டென்ஸ் தோணுதுன்னா அதையும் சேர்த்து எழுதி வைங்க. வேற எந்தெந்த இடத்துல இந்த நிக்காலோ யூஸ் பண்ண முடியும் நம்மளால அப்படின்னு யோசிச்சு எழுதி வச்சுக்கோங்க. அடுத்ததா அந்த கிளிப்பிங்ல அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, "கியூ நாம் இதர் டாட்டூ கரும் கியா?" அப்படின்னு கேட்டிருப்பாங்க. மேபி ஃபாஸ்ட்டா இருந்திருக்கலாம். இத ஒரு வாட்டி கவனிச்சுட்டு, திரும்ப அந்த வீடியோவ போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு புரியும். "கியூ நாம் இதர் டாட்டூ கரும் கியா?" அப்படின்னு சொல்லி நெத்திய காமிச்சிருப்பாரு. இதோடைய அர்த்தம் என்னன்னா, "ஏன் பேர இங்க டாட்டூ குத்திக்கணுமா?" அப்படின்னு கேட்டிருக்காரு. ஒவ்வொரு வார்த்தையா பார்க்கலாம். "கியூ" அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தம் ஏன். கியூ அப்படின்னா ஏன்னு அர்த்தம். கியா அப்படின்னா எப்படி என்னன்னு அர்த்தமோ, அது மாதிரி கியூ அப்படின்னா ஏன்னு அர்த்தம். அந்த டாக்ஸி டிரைவர் இருந்துட்டு சந்தேகமா இது நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏன் அப்படின்னு கேட்கிறாரு. அதுதான் இந்த கியூ. நாம் இதர். நாம்னா பெயர். இதர் அப்படிங்கிறது இங்கே. அவர் கை காமிக்கிறது நெத்திய. சோ இதர் இங்க. டாட்டூ கரும் கியா? டாட்டூ பண்ணிக்கட்டுமா? நான் நான் வேணா பேர இங்க டாட்டூ பண்ணிக்கட்டுமா? நீ நம்புவியா? அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. நாம் இதர் டாட்டூ கரும் கியா? நாம்னா பேரு, இதர்னா இங்க, டாட்டூ கரும் கியா? டாட்டூ பண்ணிக்கட்டுமா? அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த கரும் அப்படிங்கிறது நல்லா இருக்கே. இதே மாதிரி நெறைய விஷயங்கள் தெரிஞ்சா நல்லா இருக்கும். இதே பேட்டர்ன்ல நெறைய வார்த்தைகள் கத்துக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இதுக்கு அடுத்தடுத்த சென்டென்சஸ் பாருங்க. எந்த வெர்ப் கூட வேணாலும் நீங்க அந்த ஊன் அப்படிங்கிற சவுண்ட சேர்த்துக்கலாம். உதர் ஆவும் கியா? உதர் ஆவும் கியா?
அங்க வரட்டுமா அப்படின்னு நீங்க பெர்மிஷன் கேக்குற மாதிரி இருக்கும். அங்க வரட்டுமா அப்படிங்கிறது உதர் அங்கே, ஆவும் கியா வரட்டுமா, உசே தேக்கூம் கியா உசே தேக்கூம் கியா அத பார்க்கட்டுமா அத பார்க்கவா இந்த மாதிரி கேக்குறது தான் தேக் பிளஸ் ஊன் கியா. ஸோ நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த ஊன் அப்புறம் கியா அது அப்படியே தான் இருக்கு. முன்னாடி இருக்கக்கூடிய வேர்ப்ஸ் தான் மாறுது. எந்த வேர்ப் வேணாலும் நீங்க அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஆவும், தேக்கும் கியா, ஆவும் கியா, ஜாவும் கியா, சோச்சும் கியா இந்த மாதிரி நீங்க எந்த வேர்ப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த செயல நான் செய்யட்டுமா அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கும். உதர் ஆவும் கியா அங்க வரட்டுமா, உசே தேக்கும் கியா அத பார்க்கட்டுமா. ஸோ அந்த கிளிப்பிங்ல சொன்ன ஒரு 2 சென்டென்ஸ் மூலமா இத்தனை விஷயங்கள் கத்துக்கிட்டாச்சு. இப்போ அடுத்த கிளிப்பிங் பார்க்கலாம். हाँ फरहान बोल। तू जल्दी बाहर आ, मैं 5 मिनट में तेरे यहाँ पहुँच रहा हूँ. क्या हुआ यार? चतुर का फोन था. रिमेम्बर हिम? कौन? साइलेंसर? हाँ वही. இந்த கிளிப்பிங்ல அவங்க சொன்ன சென்டென்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்டா இருந்திருக்கலாம். அதனால நான் திரும்ப ரிப்பீட் பண்ணிடுறேன். तू जल्दी बाहर आ, मैं 5 मिनट में तेरे यहाँ पहुंच रहा हूँ. तू जल्दी बाहर आ, मैं 5 मिनट में तेरे यहाँ पहुंच रहा हूँ. ஒன்னொன்னா பார்க்கலாம். தூ ஜல்தி பாரா அப்படின்னா நீ சீக்கிரம் வெளியே வா அப்படின்னு அர்த்தம். தூ அப்படின்னா நீ, ஜல்தினா சீக்கிரம், பாஹர்னா வெளியே, அப்படின்னா வான்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கலாம். நீங்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தும் படிச்சோம். இப்ப தூன்னு இருக்கு. எது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தும்முங்கிற வார்த்தையும் யூஸ் பண்ணலாம். தூங்கிற வார்த்தையும் யூஸ் பண்ணலாம். என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தும்முங்கிற வார்த்தையில கொஞ்சம் மரியாதை இருக்கு. தூங்குற வார்த்தையில சுத்தமா மரியாதை கிடையாது. அப்போ இந்த தூங்குற வார்த்தைய ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோல வர மாதிரி 2 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிறம்போது தூ யூஸ் பண்றாங்க. அது தப்பே கிடையாது. இதுவே நாங்க அவ்ளோ க்ளோஸ் கிடையாது. இருந்தாலும் வா, போன்னு தான் பேசிப்போம். நீன்னு தான் சொல்லுவேன். அப்படின்னா, அந்த நேரத்துல நீங்க தும் யூஸ் பண்ணலாம். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு வரும்போது, நாம தூ யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் நீங்க யோசிச்சிருப்பீங்க. ஆவோ, ஜாவோ, சலோ, தேக்கோ இப்படி ஓ வந்தா தானே அந்த ஒரு செயல செய்யின்னு அர்த்தம். வா, போ, பாரு, நட இந்த மாதிரி அர்த்தம். ஆனா இங்க வெறும் ஆவோக்கு பதிலா ஆன்னு இருக்கே. இது எப்படி வான்னு அர்த்தம் குடுக்கும் அப்படின்னு சொன்னா, ஆவோ அப்படின்னு சொல்றத விடையும் மரியாதை குறைவா இருக்கிற விஷயம் இந்த ஆ. இதெல்லாம் ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க இப்படிதான் பேசிப்பாங்க. இதுக்கு இந்த கிளிப்பிங் தான் ஒரு உதாரணம். ஆவோ அப்படின்னு கூட சொல்றது கிடையாது. ரொம்ப க்ளோஸா இருக்கும்போது மரியாதை சுத்தமா இல்லாம பேசிக்கிற மாதிரியான ஒரு வார்த்தை தான் இது. "தூ ஜல்தி பஹர் ஆ." இத இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்காக இன்னும் 2 சென்டென்சஸ். "தூ கானா கா." "தூ கானா கா." தூங்கிறது நீ தான். நீ அப்படிங்கிறதுக்கு தான் தும்மும் சொல்லலாம், தூவும் சொல்லலாம். கானானா சாப்பாடு. கா அப்படின்னா சாப்பிடு. காஓ சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப க்ளோஸா இருக்கீங்க, தப்பாவே எடுத்துக்க மாட்டாங்க, மரியாதை நான் குடுக்காம தான் பேசுவேன் அப்படிங்கும்போது, காவோட நிப்பாட்டிக்கலாம். "தூ கானா கா." நீ சாப்பாடு சாப்பிடு. "தூ இஸே தேக்." "தூ இஸே தேக்." தூனா நீ, இஸேனா இத, தேக்னா பாரு. "தூ இஸே தேக்." நீ இத பாரு. "தேக்கோ" அப்படின்னு கூட சொல்லலைங்க. தேக் அப்படின்னு முடிச்சிடுறாங்க. இதுக்கு பாரு அப்படின்னு சொல்லி சுத்தமா ரெஸ்பெக்ட் இல்லாம சொல்ற ஒரு கட்டளை. அதனால தான் க்ளோஸ் சர்க்கிள் கிட்ட பேசும்போது, ரொம்ப நமக்கு நெருக்கமானவங்க, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல வீட்ல அண்ணன் தங்கச்சிக்குள்ள பேசிக்கிறதா இருக்கட்டும், அவங்க தப்பா எடுத்துக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சா, இந்த ஒரு பேட்டர்ன் நீங்க யூஸ் பண்ணலாம். இன்னொரு முறை 3 சென்டென்ஸையும் நான் ரிப்பீட் பண்றேன். "தூ ஜல்தி பாஹர் ஆ." நீ சீக்கிரம் வெளிய வா. "தூ கானா கா." நீ சாப்பாடு சாப்பிடு. "தூ இஸே தேக்." நீ இத பாரு. அடுத்ததா சொன்ன சென்டென்ஸ் அந்த கிளிப்பிங்ல நெக்ஸ்ட் சொன்ன சென்டென்ஸ் मैं 5 मिनट में तेरे यहाँ पहुंच रहा हूँ. मैं 5 मिनट में तेरे यहाँ पहुंच रहा हूँ. நிறைய வார்த்தைகள் புரிஞ்ச மாதிரி இருக்கும், புரியாத மாதிரியும் இருக்கும். கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன், கவனிங்க. மே அப்படிங்கிறது நான். 5 மினிட் அப்படின்னா 5 நிமிஷம். 5 மினிட் மே அப்படிங்கிறதுனால 5 நிமிஷத்துல. மே 5 மினிட் மே நான் 5 நிமிஷத்துல. தேரே யஹா. தேரேனா உன்னுடைய, யஹான்னா நீ இருக்கக்கூடிய இடம்.
ஸோ உன் இடம் அப்படின்னு சொல்றது தான் தேரே யஹா. அடுத்த வார்த்தை பவுஞ்ச். பவுஞ்ச் அப்படிங்கிறது சென்றடைவது, வந்தடைவது, ஏதோ ஒண்ணு ரீச் ஆகுறத தான் வந்து பவுஞ்ச்ன்னு சொல்லுவோம். பவுஞ்ச் ரஹா ஹூம் அப்படின்னா வந்தடைஞ்சிட்டு இருக்கேன். நான் உன்னோட இடத்துக்கு வந்தடைஞ்சிட்டு இருக்கேன். ஐ அம் ரீச்சிங் யுவர் பிளேஸ் அப்படிங்கிறது தான் அர்த்தம். மே நான் 5 மினிட் மே 5 நிமிஷத்துல தேரே யஹா உன்னுடைய இடத்துக்கு பவுஞ்ச் ரஹா ஹூம் வந்தடைஞ்சிட்டு இருக்கேன். சிம்பிளா சொல்லணும்னா வந்துட்டு இருக்கேன்னு சொல்றது தான் பவுஞ்ச் ரஹா ஹூம். இதுல ரொம்பவே வித்தியாசமா நீங்க பார்க்கக்கூடியது இந்த தேரே யஹாவா இருக்கலாம். கேள்விப்பட்டவங்களுக்கு ஓகே. கேள்விப்படாதவங்களுக்கு தேரே யஹான்னா இங்க தானே. அது எப்படி இடமா மாறும் அப்படின்னு சொன்னா, இது பேச்சு வழக்கு வார்த்தை. உன்னோட இடத்துக்கு, உன்னோட வீட்டுக்கு இதெல்லாம் சொல்றதுக்கு வீடுங்கிறதுக்கு கர் யூஸ் பண்ணுவோம். ஆனா யஹாங்கிறதையும் யூஸ் பண்ணுவாங்க. உன்னோட இடம், என்னோட இடம், அதாவது நான் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்றதுக்கு யஹா யூஸ் பண்ணலாம். இப்ப இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. தாதி கே யஹா. தாதி கே யஹா அப்படின்னா பாட்டியுடைய வீடுன்னு அர்த்தம். பாட்டி இருக்கக்கூடிய இடம்னு அர்த்தம். ஸோ நானு ஒவ்வொரு வருஷமும் பாட்டி வீட்டுக்கு போவேன் அப்படின்னு நீங்க சொல்றதா இருக்கும்போது, பாட்டி வீட்டுக்கு அப்படின்னு சொன்னா தாதி கே யஹா அப்படின்னு சொல்லணும். தாதி கே யஹா. அதே மாரி நெறைய பேர் நானி கே யஹான்னு சொல்றத கேள்விப்பட முடியும். நானினாலும் பாட்டி தான். தாதினாலும் பாட்டி தான். என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாதிங்கிறவங்க அப்பாவுடைய அம்மா. ஸோ அந்த பாட்டிய தாதின்னு சொல்லுவாங்க. அம்மாவுடைய அம்மாவ நானின்னு சொல்லுவாங்க. நானிக்கே யஹா அப்டின்னா, அம்மாவுடைய அம்மா வீடு. பாட்டி வீடு. நெக்ஸ்ட் இந்த சென்டென்ஸ்ல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு பேட்டர்ன் வந்துட்டு பவுன்ச் ரஹா ஹூ. பவுன்ச் ரஹா ஹூன்னா வந்தடைந்து கொண்டிருக்கிறேன்னு அர்த்தம். இல்ல சிம்பிளா சொன்னா வந்துட்டு இருக்கேன்னு அர்த்தம். இதையே ரொம்ப சிம்பிளா இந்த பவுன்ச் எல்லாம் என்னால ஞாபகம் வச்சுக்க முடியாது. நான் வேற வார்த்தையில சொல்றேன்னு கேட்டீங்கன்னாக்க, ஆரஹா ஹூ சொல்லுங்கன்னே நானு சொல்லுவேன். அதுவே கூட போதுமானது. ஆரஹா ஹூன்னா வந்துட்டு இருக்கேன். பவுன்ச் பவுன்ச் ரஹா ஹூ அப்டின்னா வந்தடைஞ்சிட்டு இருக்கேன். இதே ஜா ரஹா ஹூ அப்டின்னா போயிட்டு இருக்கேன். கா ரஹா ஹூன்னா சாப்பிட்டுட்டு இருக்கேன். இந்த மாதிரி நீங்க வேர்ப்ஸ மட்டும் மாத்திக்கங்க. வேர்ப்ஸ்ன்னு நான் சொல்றது செயல்கள். வருதல், போதல், அப்புறம் சாப்பிடுதல் இந்த மாதிரி செயல்களுக்கான வார்த்தைகள் கட்டாயம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அந்த வார்த்தைகள மட்டும் இந்த இடத்துல பவுன்ச்சுக்கு பதிலா போட்டீங்க அப்படின்னா, அந்த வேலைய நான் செஞ்சுட்டு இருக்கேன்னு அர்த்தம் குடுத்துரும். ஜா ரஹா ஹூம் அப்படின்னா போயிட்டு இருக்கேன். கா ரஹா ஹூம்னா சாப்பிட்டுட்டு இருக்கேன். சோச் ரஹா ஹூம் அப்படின்னா யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு 5, 6 சென்டென்ஸ் உங்களுக்கு தேவைப்படுறத எழுதி வச்சுக்கோங்க. வந்துட்டு இருக்கேன், போயிட்டு இருக்கேன், சாப்பிட்டுட்டு இருக்கேன்லாம் எல்லாருக்கும் தேவைப்பட போகுது. அப்ப கட்டாயமா எழுதி வச்சு, அத சொல்லி சொல்லி பாருங்க. அடுத்து அந்த கிளிப்பிங்ல இன்னொரு ஃப்ரெண்ட் கேக்குறாரு, "கியா ஹுவா யார்?" அப்படின்னு கேக்குறாரு. "கியா ஹுவா யார்?" அப்படின்னா என்னாச்சுப்பான்னு அர்த்தம். "கியா ஹுவா" அப்படின்னா என்ன ஆச்சு? கியானா என்ன? ஹுவானா ஆச்சு. "கியா ஹுவா?" என்ன ஆச்சு? யார் அப்படின்னு சொல்றது ஒரு ஃப்ரெண்ட்லியா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. ஆ ஃப்ரெண்டு நண்பன் அப்படிங்கிறதுக்கான ஒரு வார்த்தை தான் யார். "கியா ஹுவா யார்?" அப்படின்னா என்னாச்சுப்பா? அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு பதிலா அதுக்கு ஆன்சர் குடுக்குற விதத்துல இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாருன்னா, "சதுர் கா ஃபோன் தா." அதாவது சத்துருடைய கால் வந்தது. அது சத்துருடைய காலா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. 2 சென்டென்ஸ் சொல்றேன் கவனமா பாருங்க. சதுர் கா ஃபோன் ஹே அப்படின்னு சொன்னா, சத்துருடைய ஃபோன், சத்துருடைய கால். இட் இஸ் சதுர்ஸ் கால் அப்படின்னு அர்த்தம். இதுவே சதுர் கா ஃபோன் தா அப்படின்னு சொன்னா, இட் வாஸ் சதுர்ஸ் கால் அப்படின்னு அர்த்தம். அதாவது இது சத்துருடைய ஃபோனாக இருந்தது. இது சத்துருடைய காலாக இருந்தது. அவன் கால் செய்தான் அப்படிங்கிறத தான் சுத்தி வளைச்சு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரே ஒரு கிளிப்பிங் பார்ப்போம். அங்கேயும் ஒரு யூஸ்ஃபுல்லான சென்டென்ஸ் நமக்கு கிடைக்க போகுது. அந்த கிளிப்பிங்கையும் பார்த்துருங்க. हाँ बोला कि अगर रैंचो से मिलना है तो ठीक 8 बजे कैंपस आ जा टंकी पे। Oh shucks. अरे तू जल्दी बाहर आना यार। हाँ ठीक है ओके. இந்த கிளிப்பிங்ல இருந்த சென்டென்ஸ் கண்டிப்பா ரொம்ப ஃபாஸ்ட்டா இருந்திருக்கும். நான் பொறுமையா சொல்றேன். ஒரு வாட்டி கேட்டுட்டு கூட அந்த கிளிப்பிங் போய் பாருங்க. बोला कि अगर रांचू से मिलना है तो ठीक 8 बजे कैंपस आ जा. बोला कि अगर ராஞ்சுங்கிறது இங்க ஒரு பையனோட பேரு. ராஞ்சு சே மில்னா ஹே தோ ठीक 8 बजे கேம்பஸ் ஆஜா. இதோட அர்த்தம் நான் இங்க தனியா குடுத்திருக்கேன். சொன்னா ராஞ்சுவ சந்திக்கணும்னா சந்திக்கணும் என்றால் சரியா 8 மணிக்கு கேம்பஸ் வான்னு. ஸோ யாரோட காலும் வந்ததுன்னு சொன்னாங்க இல்லையா? அது கூட சேர்த்து என்ன சொல்றாங்கன்னா, அவன் என்ன சொன்னான்னா, ராஞ்சுவ சந்திக்கணும்னா
சரியா 8 மணிக்கு கேம்பஸ்க்கு வான்னு சொன்னான் அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள பிரிச்சு பிரிச்சு பார்க்கலாம். போலா அப்படின்னா சொன்னான். போலா கி அப்படின்னா சொன்னான் என்னவென்றால், ஏதோ ஒண்ணு சொல்லியிருப்பாங்க இல்லையா? சொன்னான்னு மட்டும் சொல்லிட்டு விடாம, என்னன்னா அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கீய யூஸ் பண்றோம். போலா அப்படின்னா சொன்னான், என்னவென்றால்ன்றது தான் இந்த கீ. போலாங்கிற வார்த்தை எப்படி சொன்னானோ, அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் வார்த்தைகள் குடுத்திருக்கேன். போலா சொன்னான், சோச்சா யோசித்தான், தேகா பார்த்தான், பூச்சா கேட்டான், கேள்வி கேட்டான், ஒரு டவுட் கேட்டான். இந்த மாதிரி பூச்சா அப்படின்றது கேட்டான், படா படித்தான். இந்த மாதிரி ஈஸியா உங்களால ஒவ்வொரு வார்த்தையையும் பாஸ்ட்டா மாத்த முடியும். இதெல்லாம் கடந்த காலமா மாறிருச்சு. போல் அப்படிங்கிற வார்த்தை போலா அப்படின்னு சொன்னா சொன்னான்னு அர்த்தமாயிருச்சு. சோச் அப்படின்னா யோசிப்பது. சோச்சா யோசித்தான்னு மாறிருச்சு. சோச்சா யோசித்தான், தேகா பார்த்தான், பூச்சா கேட்டான், படா படித்தான். இந்த மாதிரி ஒரு 4 வார்த்தைகள் முடிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல குடுங்க. நீங்க ஏதாவது யோசிச்சு, இந்த விஷயம் இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்றதுக்கு, எப்படி நீங்க பாஸ்ட்டா மாத்துவீங்க அப்படிங்கிறது ஒரு 4ஏ 4 வெர்ப்ஸ். இத தவிர்த்து, இந்த 5 வார்த்தைகள் தவிர்த்து வேற 4 வார்த்தைகள் உங்களால மேக் பண்ண முடிஞ்சது அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல குடுங்க. போலா கி அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சொன்னான் என்னவென்றால், அகர் அகர்னா ஒரு வேளை. ராஞ்சு சே ராஞ்சுவிடம் இல்ல ராஞ்சுவை. மில்னா ஹே தோ சந்திக்கணும் என்றால். மில்னா ஹே மில் அப்படிங்கிறது 2 அர்த்தம் இருக்கு. ஒண்ணு கிடைப்பது, இன்னொன்னு சந்திப்பது. இந்த இடத்துல ஒரு மனுஷன்னு சொல்லும்போது கிடைக்கிறதுன்னு அர்த்தம் ப்ராபப்ளி வராது. என்ன அர்த்தமா இருக்கணும்? சந்திக்கிறது அப்படிங்கிற அர்த்தமா தான் இருக்கணும். ராஞ்சு சே மில்னா ஹே அப்படின்னா ராஞ்சுவை சந்திக்கணும்னு அர்த்தம். இந்த தோ போட்டதுனால சந்திக்கணும்னா, சந்திக்க வேண்டும் என்றால் அப்படின்னு மாறிடுச்சு. அகர் ராஞ்சு சே மில்னா ஹே தோ ஒருவேளை ராஞ்சுவை சந்திக்கணும்னா ठीक 8 बजे 8 பஜேனா 8 மணி. ठीक 8 பஜேனா சரியாக 8 மணிக்கு. கேம்பஸ் ஆஜா கேம்பஸ்க்கு வாங்கன்னு அவன் சொன்னான் அப்படின்னு சொல்றாங்க. बोला कि अगर रांचू से मिलना है तो ठीक 8 बजे कैंपस आ जा. இந்த அகரும் தோவும் வச்சு எக்கச்சக்கமான சென்டென்சஸ் நம்ம ஒரு வீடியோ ஃபுல்லா படிச்சிருக்கோம். அந்த வீடியோவே கிட்டத்தட்ட 15 to 20 நிமிஷம் இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ. அத்தனை சென்டென்சஸ் இருக்கும். நான் அதோடைய லிங்க்குமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க ஒருவேளை அகர் அப்படிங்கிறதுக்கும், தோ அப்படிங்கிறதையும் எப்படி யூஸ் பண்ணணும், எந்தெந்த அர்த்தத்துல வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, அந்த வீடியோவ கட்டாயம் பாருங்க. மணி சொல்றதுக்கு நம்ம இந்த சென்டென்ஸ் மூலமா நல்லா தெரிஞ்சுக்க முடியும். 8 மணினா 8 பஜே, 9 மணினா 9 பஜே, 1ல இருந்து 12 வரைக்கும் நம்பர்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா, மணி சொல்றது நீங்க இங்கிலீஷ்ல சொன்னா கூட 8:00, 9:00ன்னு சொன்னா கூட, அடுத்தவங்க அப்படித்தான் சொல்லுவாங்களான்னு நம்மளால எதிர்பார்க்க முடியாது. அவங்க வந்து ஹிந்தி வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ 1ல இருந்து 12 வரைக்குமாவது மினிமம் நம்பர்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இன்னொரு வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தையும் இந்த சென்டென்ஸ் மூலமா கத்துக்கிட்டோம். அது மில். மில் அப்படிங்கிறதுக்கு 2 அர்த்தம் இருக்கு. ஒண்ணு கிடைப்பது, இன்னொன்னு சந்திப்பது. இந்த இடத்துல சந்திப்பது அப்படிங்கிற அர்த்தத்த குடுத்திருக்கு. அவ்வளோதாங்க. இன்னைக்கு வீடியோல ஒரு கிளிப்பிங்கா இல்லாம 3 கிளிப்பிங்கா பார்த்தோம். நெறைய வார்த்தைகள், வாக்கியங்கள் கத்துட்டு இருந்திருப்பீங்க. இந்த செஷன் முழுக்கவுமே அதாவது டே 1ல இருந்து ஆரம்பிச்சு டே 5 வரைக்கும் பார்த்திருந்தீங்கனாலே, நெறைய விஷயங்கள் கத்துக்க முடியும். நெறைய வார்த்தைகள், பேட்டர்ன்ஸ், வாக்கியங்கள் இந்த மாரி நெறைய விஷயங்கள் கத்துட்டு இருந்திருப்போம். நான் என்ன நம்புறேன்னா, நம்ம டே 1ல பேசினபடி அந்த 3 விஷயத்த ஃபாலோ பண்றீங்கன்னு நம்புறேன். ஃபர்ஸ்ட் ஒன் நீங்க நோட்ஸ் எடுத்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நோட்ஸ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா, புது புது வார்த்தைகள் கிடைச்சிருக்கும் உங்களுக்கு. வாக்கியங்கள் நீங்க பேசுறதுக்கு தேவைப்படுற மாதிரியான வாக்கியங்களே கிடைச்சிருக்கும். அடுத்து 2வது தனியா படிக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து படிக்கிறது. நீங்க மட்டும் பயனடைறது இல்லாம எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்க சொல்லி தர்றதா இருக்கலாம். இல்ல அவங்க கூட சேர்ந்து நீங்களும் நெறைய விஷயங்கள் கத்துக்கிறதா இருக்கலாம். அப்படி படிக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. 3வது விஷயம் நம்ம சேனல நெறைய பேர் பார்க்குறாங்க. பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போயிடுறாங்க. அதனால தான் நான் சொல்றேன். நீங்க ஒரு வேளை சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்ம சேனலையோ, இந்த வீடியோவையோ பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த 5 டேஸ் சீரிஸ் யூஸ்ஃபுல்லா இருந்ததா? இல்லையா? அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. ஏன்னா, இந்த 5 நாளுமே நான் மூவி கிளிப்பிங்ஸ் மூலமா உங்களுக்கு நானே எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நல்லா ஈஸியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக.
சிலர் இதுக்கு முந்தின வீடியோஸ்லயுமே சொல்லியிருக்கீங்க. இந்த மெத்தட் அதாவது மூவி கிளிப்பிங்ஸ் மூலமா எக்ஸ்ப்ளைன் பண்றது புடிச்சிருக்கு. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இன்னும் நெறைய பேர் இதையே சஜெஸ்ட் பண்றீங்க அப்டின்னா, நான் கட்டாயமா இனி வரக்கூடிய வீடியோஸ்ல நெறையா இந்த மாதிரி மூவி கிளிப்பிங்ஸ் குடுத்து, அவங்க என்ன சொல்றாங்கங்கிறது மூலமா நான் ஹிந்தி சொல்லிக் குடுக்க ட்ரை பண்ணிட்டே இருக்கேன்.